அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம ஃபேக் கரன்சி ராக்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபேக் கரன்சி இப்போ நம்ம பார்க்குற ஃபேக் கரன்சியை விட 1959-60 ஒரு ஃபேக் கரன்சி ராக்கெட் ஒன்று பஸ் பண்ணாங்க. இதை கண்டுபிடிச்சதுக்கு அதாவது லைஃப்பில் ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு பெரிய ஒரு மணிமுகுடம்னு சொல்லலாம். அவங்களோட கேப்பில் ஒரு ஃபெதரை ஆட் பண்ண மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களை சொல்கிற மாதிரி எஃப்.வி. அருள் அவர்கள் இன்றைக்கும் அவரோட செயல்பாடுகள், ஏன்னா அவர் ஆங்கிலேயர் ஆட்சியில் இருக்கும்போதே அவருக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருந்தது. அதாவது ஒரு தமிழ் ஆஃபீஸருக்கு இந்த மாதிரி அவர் ஆங்கிலேயர்களாலேயே மதிக்கப்பட்டு அவர் அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலின்ற ப்ரூவ் பண்ணவர் எஃப்.வி. அருள் அவர்கள். அவர் வீடு நம்ம கோஆப்டெக்ஸ் தில்லையாடி வள்ளியம்மைக்கு எதிரில் தான் இருந்தது. அவரை இடையில முன்னாடி அவரை பற்றின நிறைய விஷயங்கள், அவர் பண்ண நிறைய அவர் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருந்தார், எந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு கேஸஸை ஹேண்டில் பண்ணார் அப்படின்றது அவருக்கு கீழே வேலை பார்த்த நிறைய ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசும்போது அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா இவர் 1959-60களில் இவரோட திறமையான அந்த செயலால் இவரோட முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்ஸ்னால் மட்டுமே தான் அந்த கேஸ் சால்வ் ஆனது. இல்லைனா இது சால்வே ஆயிருக்காது. இந்த நெட்வொர்க் மொத்தத்தையுமே கண்டுபிடிச்சி மொத்த பேரையுமே அரெஸ்ட் பண்ணி சிறையில் தள்ளினார். அன்னைக்கு அந்த காலகட்டங்களில் 59-60 பார்த்திங்கன்னா அந்த செய்தி இல்லாத பேப்பரே கிடையாது. ஒரு எஃப்.வி. அருளோட அவங்க விசாரணை அதிகாரிகள், ஏன்னா அந்த டைம் சிபிசிடி விசாரணையில் இருந்தது இந்த வழக்கு. ஸோ இந்த வழக்கு முழுக்க விசாரணை அந்தளவுக்கு சீரியஸாக போய் ஒவ்வொரு கேஸ் டெவலப்மெண்ட்டும் கோர்ட்டில் அது ஸ்பெஷல் கோர்ட் அப்பாயின்ட் பண்ணாங்க. இதுக்குன்ட்டு ஸ்பெஷல் ஜட்ஜி அப்பாயின்ட் பண்ணாங்க. இதுக்காக அந்த ஜட்ஜி இதை விசாரணை பண்ணி தொடர்ந்து இந்த வழக்கில் தொடர்புடைய எல்லாரோட டெப்போசிஷனும் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு தடவை கோர்ட்டுக்கு வரும்போதும் அது ஒரு பெரிய செய்தியாகவே மாறி அந்தளவுக்கு வந்தது. தண்டனைங்கிறது ஒரு பெரிய தண்டனையாக கொடுக்கப்படலை. 10 வருஷ தண்டனை தான் கொடுக்கப்பட்டது. ரிகரஸ் கடுங்காவல் சிறை தண்டனை 10 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதையே ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகும்போது 7 வருஷமாக குறைக்கப்பட்டது. பட் இருந்தாலும் இந்த வழக்கோட தன்மைன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விசாரணையை எப்படிலாம் பண்ணியிருந்தாங்க, எப்படி பண்ணியிருக்கணும், இது எப்படி இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் போலீஸ் ட்ரைனிங் அப்போவே அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி கற்றுக் கொடுக்கறதுல முக்கியமான ஒரு கேஸ் ஸ்டடி இந்த கேஸையும் பேசுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இதில். 1959 புளியம்பட்டி, கோயம்புத்தூரில் புளியம்பட்டின்றது ரொம்ப பாப்புலரான ஒரு சந்தை. அது அந்த புளியம்பட்டி சந்தையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரேடர்ஸ் அங்கே லோக்கல் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனக்கு கொடுத்த காசில் 100 ரூபாய் நோட்டு ஃபேக் நோட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சந்தேகத்தில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. போலீஸுக்கு நேரடியாக அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐக்கு இந்த நோட்டுகளை அனுப்பி செக் பண்ண சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஆர்பிஐ அதில் சொல்கிறாங்க 11 நோட்டு கள்ள நோட்டு இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே லோக்கல் போலீஸுக்கிட்ட தகவல் அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க. அந்த ரிப்ளையை பேஸ் பண்ணி அங்கே லோக்கல் போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர்லேயே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி விசாரிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எந்த க்ளூவும் பெருசாக கண்டுபிடிக்க முடியல. அவங்க எங்கே போனாலும் தே ஆர் ஹிட்டிங் த வால். போயிட்டு ரிட்டன் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அவங்களுக்கு எதுவும் பெரிய க்ளூவே கிடைக்கல. ஒரே ஒரு தகவல் மட்டும் என்ன கிடைக்குதுன்னா, வரதராஜ செட்டி அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் அந்த கேஷை கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவர் தான் அந்த கேஷ் பண்டில் கொடுக்கும்போது அதில் இந்த மாதிரி ஒரு கள்ள நோட்டு இருந்தது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கள்ள நோட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக எப்படி ரூபா நோட்டோட திக்னஸ் இருக்கோ அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த பெர்ஃபெக்ஷனை பார்த்து ஈவன் ஆர்பிஐ அஃபிஷியல்ஸே ஷாக் ஆகிற அளவுக்கு இருந்தது. ஸோ இவ்வளவு மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் அப்போ உடனடியாக அவங்களே சொல்லியிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக போலீஸ் விசாரணை ரொம்ப தீவிரமாக போக ஆரம்பிக்கும் போது கூட அதோட அந்தளவுக்கு அது, ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி இப்போ தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கு விசாரணையை மேலும் தீவிரப்படுத்துறதுக்காகவும் இதில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக சிபிசிஐடி விசாரணைக்கு ஆர்டர் போடுறாங்க. சிபிசிஐடியில் அப்போது
ஆர்என் கிருஷ்ணசாமின்னு சொல்லி ஒரு டிஎஸ்பி, சிபிசிஐடி டிஎஸ்பி, அவங்க தான் இந்த வழக்கு விசாரணை அவங்கள்ட்ட ஒப்படைக்கப்படுது. அவர் வந்து இந்த விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அவர் நார்மலாக இந்த ஒரு சில இந்த சிவாஜி படத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த 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 காலத்தில் வந்து ஒரு ஆஃபீஸரை வந்து போலீஸ் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் இந்த சூட்கேஸ் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வருவார். வந்து நான் தான் அந்த வழக்கு விசாரணை பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஊருக்கு வந்து உட்காருவார். அது மாதிரி இவரும் புதுசாக அங்கே போய் உட்காந்து இந்த விசாரணையெல்லாம் தொடங்குறாரு. அவருக்குன்னு ஒரு பெரிய செட்டப்பை ரெடி பண்ணுறாரு கோயம்புத்தூர்லேயே. கோயம்புத்தூரில் அந்த அந்த புளியம்பட்டி சந்தையில் ஒவ்வொரு ட்ரேடர்ஸு எல்லார்ட்டையும் தனித்தனியாக விசாரிக்கிறாரு. அதை விசாரிக்கும்போது ஒரு தகவல் என்ன கிடைக்குதுன்னா, அந்த வரதராஜ செட்டிக்கு வந்து இந்த இந்த கள்ள நோட்டு கிடைச்சது த்ரூ வந்து ஜார்ஜ்னு ஒருத்தர் மூலமாக கிடைச்சிது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த ஜார்ஜ் வந்து நேரடியாக அவனை விசாரிக்கலை போலீஸ் உடனே. ஏன் அப்படின்னா, ஜென்ரலாகவே போலீஸை பொறுத்த வரைக்கும் சிபிஐயாக இருக்கட்டும் இல்லை சிபிசிஐடியாக இருக்கட்டும், இந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் யூனிட்டில் இருக்கக்கூடிய விசாரணை அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தர் மேலே வந்து ஒரு புகார் வருதுன்னா அந்த புகாருக்கு முகாந்திரம் அந்த பிரைம் ஆஃபீஸி இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கும் அவர் மேலே உள்ள அந்த மொத்த தரவுகளையும் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. அவரை வந்து விசாரிக்கிறதுக்கு நேரடியாக கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன மாதிரியான தப்பு பண்ணியிருக்காரு, இந்த கேஸில் எந்த லெவலுக்கு அவரோட லிங்க் இருக்குன்றத முதல்ல ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கான எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்த பிறகு தான் அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே வந்து அவங்க கேட்கும்போது என்ன கேள்விகளாக இருக்கும்னா, நார்மலாக அவங்க லோக்கல் போலீஸில் விசாரிக்கும்போது நீ இதை பண்ணினியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் சிபிஐ சிபிசிஐடி அப்படி விசாரிக்க மாட்டாங்க. விசாரிக்கும் போதே என்ன அப்படின்னா, உன் மேலே வந்து இந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு நீ ஒத்துக்கிறியா இல்லை நீ அப்ஜெக்ட் பண்ணுறியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதாவது இவங்கள்ட்ட டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும். இப்படி இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போது சுபாஷ் இருக்கான்னா, சுபாஷ் வந்து இந்த சூர்யான்னு ஒருத்தர் வந்து காசு வாங்கினாரு அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரூவாக இருக்குது. இந்த ப்ரூவ் ஆனது இவரோட பேங்க் அக்கௌண்ட் கையில் வச்சுருப்பாங்க, அவரோட பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. டேட் வைஸ் ஏற்கனவே ஒரு குற்றவாளி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த டேட்டில் இந்த நாளில் இந்த அக்கௌண்ட்லேருந்து இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போயிருக்கு அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் மொத்தமாக வச்சுக்கிட்டு தான் திரும்பி விசாரிக்கும் போது கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவர் வந்து இல்லைன்னே சொல்கிறான்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா இது என்னதுன்னு கேட்பாங்க திரும்பி காட்டி. இந்த மாதிரி நீங்கள் மறுக்கிறீங்க, ஆனால் ரெக்கார்ட் படி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இது எதுக்காக வாங்கினீங்கன்னு அப்போது இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அவங்கள வந்து அப்புறம் அந்தளவுக்கு அவங்கள இமீடியட்டாக எக்ஸ்போஸ் ஆகும்போது பல பேர் வந்து தேல் பிரேக் டவுன் இமீடியட்டாக கன்ஃபஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் சிபிசிஐடி சிபிஐயோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். நிறைய வாட்டி இப்படி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போது சிபிசிஐடியும் இந்த வழக்கு விசாரணைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக அந்த வரதராஜ செட்டி விசாரிக்கும் போது அவர் ஜார்ஜ்கிட்ட வாங்கின தகவல் தெரியுது. ஆனால் ஜார்ஜ் உடனே போலீஸ் பிடிக்கல. அவங்கள சரி நீ போகிற வரைக்கும் போன்னு சொல்லி நூல் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் ஜார்ஜும் வந்து அவரோட பின்னணியில் யார் இருக்கான்றதை கண்டுபிடிக்கணுன்றது தான் போலீஸோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இதில் அவங்கள வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்கள விட்டுட்டோன்னா இந்த மொத்த வழக்குமே கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு யோசனையும் ப்ளஸ் இந்த அளவுக்கு, அதாவது சுதந்திரம் அடைஞ்சு கொஞ்ச நாளில் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்குள்ளேவே இந்த அளவுக்கு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக ஒரு கள்ள நோட்டை வந்து சூப்பராக வந்து இம்ப்ரிண்ட் பண்ணி பயங்கரமாக சர்க்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ இவங்களுக்கு வேறு ஏதாவது நெட்வொர்க் இருக்கா, அது குறிப்பாக வந்து பாகிஸ்தான் நெட்வொர்க் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற வெளிநாட்டு சக்திகள் ஏதாவது தொடர்பு இருக்கான்ற அந்த ஆங்கிளையும் இதில் வந்து ரொம்ப இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது இருக்குதா, யாராவது செயல்படுறாங்களான்றதை கண்டுபிடிக்கிறதும் போலீஸோட ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருந்தது இந்த வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த வழக்கு உடனடியாக என்ன ஆகுதுன்னா, இந்த ஜார்ஜ் எங்கே போகிறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஜார்ஜ் கிட்ட இது வரதராஜ செட்டியே விசாரிக்கும் போது ஒரு தடவை சொல்லிட்டாரு, அவருக்கு கிடைச்சது இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைக்குது, இந்த அமௌண்ட்டு வந்து ஏமாற்றி கள்ளநோட்டு உள்ள கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மணி டபுளிங் கேங்னு சொல்லுவாங்க. இப்போ ஈவன் வந்து இப்போயும் அந்த கேங் இருக்குது, ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நீங்கள் 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு 10 லட்சம் தருவோம்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவங்க வந்து பிளாக் மணி வச்சுருக்காங்க, இந்த பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றணும். அவங்களுக்கு ஒயிட்டாக நீங்கள் ஒரு 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா அவங்க பிளாக்கில் ஒரு 10 லட்சம் தருவாங்கன்றது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரன்சி பண்டிலில் மேலேயும் கீழேயும் மட்டும் ஒரிஜினல் கரன்சி நோட் இருக்கும், கீழெல்லாம் வந்து
அந்த மை பூசின மாதிரியான ஒரு சில, அது ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சிடும், உள்ளே வெறும் பிளாங்க் நோட்டு தான் இருக்கும், உள்ளே காசே இருக்காது. இதுதான் மணி டபுளிங்னு சொல்லக்கூடிய இது. இந்த வரதராஜ செட்டி விசாரணையில் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சத்தியமாக தெரியாது, ஆனால் இந்த மாதிரி ஒரு டபுளிங் கேங்கு என்னை அப்ரோச் பண்ணாங்க. அந்த கேங்குக்கிட்ட நான் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தேன், 1 லட்ச ரூபா கொடுத்தேன். எனக்கு பதிலுக்கு அவங்க இந்த மாதிரி 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. ஆனால் கொடுத்ததில் நிறைய இந்த மாதிரி கள்ள நோட்டுகள் இருந்தது, அதை நான் எனக்கு தெரியாமல் கொடுத்துட்டேன், அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்றத வரதராஜ செட்டியோட வாதமாக இருந்தது. போலீஸும் அந்த வாதத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் ஜார்ஜோட மூவ்மெண்ட்டை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கே மூவ்மெண்ட், யாரை மீட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்ற எல்லா தகவலுமே அவங்கள்ட்ட கிடைக்குது. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போலீஸ் அதிகாரி RN கிருஷ்ணசாமி டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, இமீடியட்டாக ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஒரு டிகாய் மாதிரி ஒன்று அனுப்புகிறாங்க. டிகாய் எப்போ அனுப்புவாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி அவரை அந்த டிகாயை செட் பண்ணி அவர் வந்து போய் எனக்கு இந்த மாதிரி பணம் வேணும், டபுளிங் மணி ஏதாவது வேணும் அப்படின்னு கள்ள நோட்டு வாங்குகிற கும்பலை மொத்தமாக பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஈடுபடுறாங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டு முயற்சி தோல்வி அடையுது. இவங்க போய் எல்லாம் பேசுகிறாங்க, பண்ணுறாங்க, கடைசி ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அந்த வர வச்சு ஒரு ஹோட்டலில், இவர் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் ஸ்டே பண்ணி அவரை வந்து ஒரு பெரிய காரில் வந்து இறங்குற மாதிரியும், அந்த பிளைமூத் காருன்னு சொல்லக்கூடிய ரொம்ப கிராண்டாக அப்போ இருந்த காரு, அந்த பிளைமூத் காரில் வந்து இறங்குறாரு. அதை பார்த்த உடனே ஏதோ பெரிய பிஸ்னஸ் மேன் நினச்சிட்டு நிறைய பேர்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க. அவரை தான் இவங்க செட் பண்ணியிருக்காங்க, போலீஸ் செட் பண்ண அந்த டிகாய் அவர் மூலமாக ஒரு 25,000 ரூபா பணத்தை கொண்டு போய் கொடுத்து இவங்கள்ட்டருந்து ஃபேக் கரன்சி வாங்கிறதுக்கான ஒரு முயற்சியை ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அதில் பின்னணியில் இருக்கக்கூடிய ஜார்ஜியாக இருக்கட்டும், அவருக்கு மேலே இருக்கக்கூடிய டீம் எல்லாரையும் வந்து நெட்வொர்க்கில் பிடிச்சிடலாம் போலீஸ் அப்படின்ற ஒரு பிளானில் அந்த நெட்வொர்க் பண்ணுறாங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை, அது ஃபெயிலியர் ஆகுது. 2வது வாட்டி திரும்பி என்ன நடக்குதுன்னா, இதே மாதிரி ஒரு சினிமா ப்ரொடியூசர் மாதிரி ஒருத்தரை செட் பண்ணுறாங்க. அந்த சினிமா ப்ரொடியூசர் மாதிரி செட் பண்ணி அவரையும் இதே மாதிரி நான் கதை கேட்க வந்தேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ஹோட்டல் ரூமில் இருக்கும்போது திடீர்னு ஒரு பண தேவை ஏற்படுது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரும் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 50,000 ரூபா பணத்தை கொண்டு போய் கொடுத்து, நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு கரன்சி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த சந்தர்ப்பத்துலேயும் போலீஸோட பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை, இதுலேயும் ஃபெயிலியர் ஆகுது. அப்புறம் தான் போலீஸுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது, கூடையே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர் அவங்களுக்கு ஆள்காட்டி வேலை பண்ணுறான் அப்படின்றது தெரிய வருது. உடனே போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக அவங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுறாங்க. யார் கூட இருந்தது, எப்போ இந்த விஷயம் லீக் ஆகுது அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சதும் அவங்க முதல் சந்தேகமே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பத்மநாபன் சொல்லி அவர் மேலே சந்தேகம் வருது. அந்த பத்மநாபன் வாலண்டரியாக வந்து, நானும் இந்த வழக்கு விசாரணையில் கூட இருக்கேன், எனக்கு நிறைய பேர் அதை பற்றின தெரியும், லோக்கலில் நான் விசாரிக்கும் போது சில தகவல்கள் தெரிஞ்சுது அப்படின்னு இவர் வாலண்டரியாக வந்த பிறகு தான் இந்த சம்பவங்கள் வெளியில் லீக் ஆனது அப்படின்னு போலீஸுக்கு தெரிஞ்சதுனால போலீஸ் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, முதல்ல பத்மநாபனை கட் பண்ணி விட்றாங்க. ஸோ அவங்க பிளான் படி இவங்க நாராயணசாமி ஆசாரின்னு சொல்லி ஒருத்தர், அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணுறாங்க. எப்படியாவது இவர் மூலமாக இவங்க மொத்த விஷயத்தையும் கறந்துடணும், மொத்த விஷயமாக இவங்க இது தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் இவர் மூலமாக சால்வ் பண்ணிக்கணும்னு ஒரு பிளானை போடுறாங்க. நாராயணசாமி ஆசாரி வந்து அந்த ஜார்ஜுக்கிட்ட மணின்னு ஒருத்தர் மூலமாக கொஞ்சம் பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அந்த பணம் கொடுத்ததில் தான் அவங்களுக்கு அந்த இது வந்து சரியாக இல்லை, அந்த குவாலிட்டியாக இல்லை, நீங்கள் ஃபேக் கரன்சி கொடுத்துட்டீங்கன்னு ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லி ஜார்ஜ் வந்து அவரை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த சூழலில் என்ன நடக்குதுன்னா, ஜார்ஜ் சரி ஓகே இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியில் வரணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மணியும் இன்னொருத்தரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 50,000 ரூபா வர்த்துக்குண்டான ஃபேக் கரன்சியை அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. வேணும்னே கொடுக்குறாங்க. கொடுத்து நீங்கள் கேட்டதுக்கு வேறு வழி இல்லை, இவ்வளோ இந்த அமௌண்ட் இருக்குது, பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கங்கன்னு சொல்லி அமௌண்ட்டையும் கொடுத்து சரி பண்ணுறாங்க. அப்புறமா இந்த அந்த ஃபேக் கரன்சி 50,000 ரூபா கொடுத்த அந்த ஃபேக் கரன்சி நோட்டில் ஒரு 32 ஃபேக் கரன்சி என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் இவர் அந்த புளியம்பட்டி சந்தையில் கொடுக்கும்போது தான் ஒரு ட்ரேடர் இதை வாங்கி அந்த பணம் வந்து மாட்டிக்குது. அதில் ஒரு 11 நோட்டு வந்து அந்த ட்ரேடர் கையில் மாட்டுது. மீதி இருக்கக்கூடிய அந்த 21 நோட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு வந்த பிறகு போலீஸில் இந்த 11 நோட்டு மாட்டின பிறகு அந்த மீதி இருக்கிற 21 நோட்டையும் இவர் வந்து எரிச்சிடுறாரு. எரித்து அதை மொத்தத்தையும் காலி பண்ணிடுறாரு. மீதி நோட்டை போலீஸால் ரெக்கவரி பண்ண முடியல.
இருந்தாலும் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இது எப்படியாவது இந்த மொத்த நெட்வொர்க்கையும் பஸ் பண்ணி மொத்தத்தையும் வந்து சிறையில் தள்ளணும். அப்போ தான் இந்த விஷயத்துலேருந்து எல்லாரும் வந்து இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போலீஸுக்கு தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நெட்வொர்க்கோட பேக்ரவுண்டெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போது அந்த பத்மநாபனோட நெட்வொர்க் தெரியுது. ஸோ பத்மநாபனை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்து அவர் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. நீ இங்கே இருக்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவர் பத்மநாபனோட செயல்பாடு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாராயணசாமி ஆசாரியோட ஃப்ரெண்டு அவர் மூலமாக அந்த மணின்னு ஒருத்தர் நண்பர் மூலமாகவும், அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அவர் அந்த மணி மூலமாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பி அவங்க நெட்வொர்க்கில் இருந்தது யார் பேக்ரவுண்டில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிருஷ்ணன்னு ஒருத்தர், அவர் தான் வந்து ஒரு மில் ஓனர். இந்த மில் ஓனர் வீட்டில் அவரோட கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்து தான் வச்சு தான் இந்த பிரிண்டிங் மிஷினை இன்ஸ்டால் பண்ணி அங்கே தான் மொத்தத்தையும் பிரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவம் அப்படியே கூட பார்த்திங்கன்னா சிங்காரவேலன் படத்தில் காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த நோட்டு அடிக்கிற மிஷினை வந்து செட் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு செட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இங்கேயும் நடக்குது. பட் இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த கிருஷ்ணன் வந்து மொத்தமாக எவ்வளவு நோட்டு அடிச்சிருக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு அடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக வந்து ஒரு மிஷினோட ரேட்டு இவர் வாங்கின ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1718 ரூபாய்க்கு தான் வாங்குறாரு. ஸோ மிஷினோட விலையே அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பிளான் போட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபேக் கரன்சியை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி ஃபஸ்ட்டு எடுக்கப்படுது. அப்படி எடுக்கும்போது நாராயணசாமி ஆசாரிக்கிட்ட சொல்லி ஒரு ஃபேக் கரன்சி இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அவரும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் கொண்டு வந்த அந்த அவுட்புட்டு அந்த ஃபேக் கரன்சி வந்து குவாலிட்டியாக இல்லை. பார்த்த உடனே தெரியுது இது ஃபேக் கரன்சின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாராயணசாமி ஆசாரியை கழட்டி விட்டுட்டு சரி இப்போ மணியை பிடிக்கிறாங்க. அந்த கிருஷ்ணன் சொல்கிறாரு, அது இந்த எல்லா கான்ஸ்பிரசியும் பார்த்திங்கன்னா அவருக்கு அவரோட மில்லோட கெஸ்ட் ஹவுஸில் தான் எல்லாம் நடக்குது. அவர் வந்து ஜனார்தனா டெக்ஸ்டைல் மில்லுன்னு ஒரு மில் வச்சுருக்காரு. அதே மாதிரி புள்ளிக்கார் டெக்ஸ்டைல் மில்லுன்னு ஒன்று, அது வந்து சேலத்தில் இருக்குது. அதாவது கோயம்புத்தூரோட பார்டர் சேலம் ஒட்டி அங்கே ஒரு மில்லு வாங்குறாரு. ஸோ இந்த மாதிரி இவர் கிருஷ்ணனுக்கு வந்து 2-3 மில்லு வாங்கி வச்சுருக்காரு. அதில் தொடர்ந்து இவருக்கு நஷ்டம் ஏற்படுது. நஷ்டம் மட்டும் இல்லை, அதுக்குண்டான பணம் அவருக்கு கட்டி ஆகணும். அவருக்கு கடனில் வாங்கினதுனால அதை எப்படியாவது சரி கட்டுறதுக்காக எப்படியாவது இதுலேருந்து கடன் வாங்காமல் வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணுறாரு. பேங்க்கில் போய் லோனும் ஏதோ வாங்காமல் அதுக்கு பதில் நம்ம எப்படியாவது இதை இல்லீகலாக சார்ட் அவுட் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது தான் அவருக்கு இந்த கள்ளநோட்டு அடிக்கிற ஒரு யோசனை வருது கிருஷ்ணனுக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிளான் வந்து நாராயணசாமி ஆசாரி மூலமாக பண்ணது வந்து சக்ஸஸ் ஆகலை. அதுக்கப்புறம் மணியை கூப்பிடுறாரு. அந்த மணி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கேரளாவில் ஒரு டீம் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு அவங்க வந்து ஸ்டூடியோ வச்சுருக்காங்க, ஃபோட்டோ ஸ்டூடியோ, அவங்க இதை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, ஒன்றும் பயப்படவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை சொல்கிறாரு. அந்த கேஎஸ்பி மணின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன் ஆஃப் த கீ பர்சன் வந்து அவர் தான் இதை அந்த கேரளா டீமை உள்ளே கொண்டு வராரு. அதில் கேரளாவில் இருந்த அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ ஓனர் வந்து கேஆர் ஆண்டனி அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அவர் கூட இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டெக்னீஷியன்ஸ் அவங்க வந்து எம்சி குரியகோஸ்னு ஒருத்தர், அதே மாதிரி கே ஹமீதுன்னு ஒருத்தர். ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து அவர் கூட்டு வந்து அவரோட டெக்னிக்கு எப்படி பண்ண போகிறோன்றத ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு கிருஷ்ணனுக்கு. அதுவும் அந்த கெஸ்ட் ஹவுஸில் நடக்குது. அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் அவர் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டார். கிருஷ்ணன் வந்து இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், இது மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு வயபிளான விஷயம் அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் போடும்போது அந்த சரியான குவாலிட்டி பேப்பரில் நம்ம எடுத்து பண்ணோன்னா பிரிண்டிங் வந்து பர்ஃபெக்டாக வரும், அப்படியே நோட்டாக இருக்கும். ஸோ நோட்டு மொத்தமாக ஒரு ஷீட்டில் நம்ம ரீம் மாதிரி மொத்தமாக வாங்கிக்கிட்டு அந்த ரீமில் பிரிண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி 2 பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதை பிரிண்ட் பண்ண பிறகு அதை கட் பண்ணி சாப் பண்ணி அதை எல்லாம் கரன்சி நோட்டாக அப்புறமா நம்ம அடுக்கி பண்டில் போட்டுடலாம், பிரச்சனையே கிடையாதுன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போது இதுக்கு வந்து அவங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்து இதே மாதிரி அந்த நெட்வொர்க்கில் இருந்ததில் அந்த எஸ்ஐ பத்மநாபன் ஒன்று,
அதே மாதிரி தம்புன்னு ஒருத்தர் பெரியசாமின்னு ஒருத்தர், இவங்க 2 பேரும் லோக்கலில் ஹேண்டில் பண்ணுறவங்க. அதாவது ஒரு சில பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறது, அங்கே லோக்கலில் கோயம்புத்தூரில் சில நெட்வொர்க்கெல்லாம் பண்ணுறது, அந்த வேலைகளுக்கு அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி மருதாஜல கவுண்டர்னு ஒருத்தர், அப்புறம் பாலகிருஷ்ண முதலியார்னு ஒருத்தர். மருதாஜல கவுண்டர் வந்து அவரும் இந்த பணத்தை வாங்கி இவர் மூலமாக ஒரு சிலருக்கு வெளியில் சப்ளைலாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி சுதர்சன் நாயர்னு ஒருத்தர். ஸோ இவங்க எல்லாம் தான் அப்புறமா பின்னால் அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டு போலீஸோட அந்த குற்றப்பத்திரிகையில் இவங்க எஃப்ஐஆரில் இவங்க பேர்கள்லாம் சேர்க்கப்படுது. இதில் வந்து கிருஷ்ணன் இந்த ஐடியா படி பார்த்திங்கன்னா அந்த ஆண்டனி கிட்ட சொல்லி என்ன மிஷின் வாங்கலாம் அப்படின்னு ஒரு சர்வே மாதிரி எடுக்கிறாங்க. அந்த சர்வே எடுத்து விசாரித்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஜெர்மன் கம்பெனியோட மிஷின் ஒன்று, பிரிண்டிங் மிஷின் வாங்கலாம், சூப்பராக பிரிண்டிங் பண்ணுறாங்க, அந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளோட பிரிண்டிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஆனால் ஜெர்மன் கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணி அந்த ஆர்டர் பண்ண கம்பெனிக்கு அந்த ஜனார்தனா அந்த டெக்ஸ்டைல் மில்லுக்கு அந்த மில் அட்ரஸுக்கு தான் அந்த கம்பெனி வந்து டெலிவரி பண்ணுறாங்க. டெலிவரி பண்ண பிறகு அதை நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில மிஷின்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிஎன்சி மிஷினாக இருக்கட்டும், இந்த மாதிரி மிஷினுக்கு ஒரு டீம் அனுப்புவாங்க. அங்கேருந்து அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அப்புறமா அதை வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு எப்படி பிரிண்டிங் பண்ணணும், என்ன எரர் வரும், எரர் கூட எப்படி சரி பண்ணுறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் இல்லை ஒரு மாதம் கூட தங்கியிருந்து அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த மிஷினையும் அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொண்டு வராங்க. அப்போ இவர் சொல்லார், இல்லை இங்கே வைக்கக்கூடாது, இந்த மிஷினை நம்ம அந்த சேலமில் இருக்கிற நம்ம டெக்ஸ்டைல் யூனிட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி கிருஷ்ணன் ஐடியா கொடுத்ததுனால நேராக அங்கே கொண்டு போயிடுறாங்க. அங்கே கொண்டு போய் அந்த பிரிண்டிங் எல்லாம் அவங்க எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் டையில் ரெடி பண்ணி இவர் கொண்டு வராரு. ஒரு பிளேட்டு ஒன்று ரெடி பண்ணி நார்மலாக இப்போது ஆரம்பத்தில் இப்போ நான் 94 வேலைக்கு சேரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் அப்படி தான் நடக்கும். நீங்கள் நார்மலாக பட்டர் பேப்பரில் வந்து ஒட்டுவாங்க, நியூஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு தனியாக ஒரு ஷீட்டு மாதிரி, இப்போ நம்ம பார்க்குற நியூஸ் பேப்பர் மாதிரியே ஒரு ஒயிட் ஷீட் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் அந்த செலஃபன் பேப்பர் மாதிரியான ஒரு ஷீட்டு, அந்த ஷீட்டில் இதெல்லாம் ஒட்டி மொத்தமாக இதை கொண்டு போய் அதை ஸ்கேனிங் பண்ணி ஸ்கேனிங்லேருந்து அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவாங்க. ஸோ பிளேட்டுக்கு மாற்றின பிறகு அந்த பிளேட்டை கொண்டு போய் மிஷினில் ஃபிட் பண்ணிட்டு அதை ஓட விடுவாங்க. அந்த ஓடும்போது அந்த அதுக்கு அந்த ரீலுக்கு இடையில் பேப்பர் போகும்போது அது அதில் கரெக்டாக சரியான அளவுக்கு அதில் வந்து பதிஞ்சு அது பிரிண்ட் ஆகி உங்களுக்கு பேப்பராக வரும். அது மாதிரி இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜெர்மன் மிஷின் மூலமாக பிரிண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அதில் அவுட்புட் வந்து சரியாக வரலை. இன்னொரு ரீசன், பிரிண்டிங் நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் அதை யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டனி ஒரு புகாரை சொன்னோடனே சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அப்போது அவர் ஆண்டனி கிருஷ்ணன்கிட்ட ஒரு சஜஷன் கொடுக்குறாரு, நம்ம ரஷ்யன் கம்பெனி ஒன்று வாங்கலாம், ரஷ்யன் மிஷின் ஒன்று வாங்கலாம், இதே மாதிரி பிரிண்டிங் மிஷின் வாங்கலான்னு ஒரு ஐடியா பண்ணி ரஷ்யன் கம்பெனியோட ஒரு பிரிண்டிங் மிஷினை வாங்குகிறாங்க. வாங்கி அதையும் இங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அந்த ஜனார்தனா டெக்ஸ்டைல் மில்லில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. திரும்பி அதை தான் ஏற்கனவே அவங்க பிளான் படி அவங்களோட அந்த நெட்வொர்க்கை எங்கே சேஃபாக வைக்க முடியுமோ அப்படின்றது மாதிரி அவங்க கொண்டு போய் அவங்க சேஃபாக அவங்களோட அந்த பொருள் எல்லாத்தையுமே கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சுருந்துட்டு அந்த சேலம் அருகே இருக்கக்கூடிய அந்த அவங்க புள்ளிக்காரன்னு சொல்லக்கூடிய அந்த டெக்ஸ்டைல் மில் உள்ளே வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே கொண்டு போய் இதை எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. ஏற்கனவே இருந்த அந்த ஜெர்மன் கம்பெனி மிஷினை என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் பண்ணி அவங்க கோயம்புத்தூர் கொண்டு வந்துடுறாங்க. கோயம்புத்தூரில் அந்த ஜனார்தனா டெக்ஸ்டைல் மில்லுக்கு அங்கேயே வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே கொண்டு போய் பதுக்கி வச்சுருக்காங்க. இதுக்கிடையில் இந்த சேலமில் இருக்கக்கூடிய அந்த புள்ளிக்காரன்னு சொல்லக்கூடிய அந்த டெக்ஸ்டைல் யூனிட்டில் இருக்கிற அந்த மிஷினில் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அந்த பிரிண்டிங் திரும்பியும் எடுத்து பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் பாம்பேலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 208 ரீம்ஸுன்றது ஒவ்வொரு ரீல் மாதிரி அது பெரிய ஒரு ஹியூஜ் குவான்டிட்டியாக இருக்கும். அந்த ரீமை என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பேலேருந்து இம்போர்ட் பண்ணி வச்சு அது மூலமாக மொத்தமாக இதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த ரீல்ஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் மூலமாக இவங்க ரூபா நோட்டெல்லாம் அச்சடித்து இதை வெளியில் சர்க்குலேட் பண்ணணுன்னு ஒரு பிளானை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி இவங்களும்
எல்லாமே நடக்குது. பட் பிரிண்ட் அவுட் ஆன வந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை திரும்பியும். ஸோ இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் டெல்லியில் போய் டெல்லி செட்டுன்னு சொல்லக்கூடிய அங்கே ஒரு சன்லைட்னு சொல்லி ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட ஒரு ஒரு மிஷினை வந்து வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்த பிறகு திரும்பி என்ன பண்ணுறாங்கன்னா அதை வச்சு பிரிண்டிங்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரிண்டிங் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த அந்த மிஷின் வந்து அவங்க வச்சுருந்தது அந்த சேலமில் இருந்தது பிரிண்டிங்லாம் எடுத்து பண்ணும்போதே அவங்க ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு டைம் பண்ண ஆரம்பிக்கும்போது இவர்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துடுது. என்ன டவுட் வருதுன்னா, இந்த எஸ்ஐ பத்மநாபன் வந்து திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுறாரு. அப்போது ஒருவேளை இதை பத்மநாபனுக்கு இது விஷயம் தெரிஞ்சு அவன் வந்து நம்மளை மாட்டி விடுறதுக்காக திடீர்னு காணாமல் போயிட்டானோன்னு போலீஸ்க்கு ஃபஸ்ட்டு சந்தேகம் வந்துடுது. அந்த சந்தேகம் வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவசரமாக அந்த ரஷ்யன் மிஷினை அந்த இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருந்த அந்த மிஷினை தூக்கி கொண்டு போய் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அவங்க ஜனார்தனா மில்லில் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய் சீக்ரெட்டாக வச்சு அங்கே பிரிண்டிங்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு அந்த ரீம்ஸு எல்லாமே கிடைக்குது. மற்றபடி அந்த பிரிண்டிங் வந்து அந்த குவாலிட்டி இவங்க எதிர்பார்த்த குவாலிட்டி இல்லை அப்படின்னோடனே தான் இவங்க லோக்கல் ஒரு டெல்லி செட்டு ஒன்று வாங்குகிறாங்க, அந்த பிரிண்டிங் மிஷினு. அந்த பிரிண்டிங் மிஷின் பர்ஃபெக்டாக கொண்டு வருது. அந்த பிரிண்டிங் மிஷினை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க பிரிண்ட் பண்ணது மொத்தமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் வர்த்து வேல்யூடு மணி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் அதுக்கப்புறம் தெரிய வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருதாச்சல கவுண்டராக இருக்கட்டும், அவர்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி ஃபேக் கரன்சி. இது மாதிரி ஒவ்வொரு அக்யூஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இதில் வந்து போலீஸ் அந்த ஏற்கனவே சொன்னேன், இந்த எஸ்ஐ பத்மநாபனுக்கு மேலே ஒரு சந்தேகம் வந்ததுனால தான் ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு. திரும்பி ஊருக்கு போயிட்டு வந்த பத்மநாபன் வந்து சரண்டர் ஆகி கிருஷ்ணன்ட்ட காலெல்லாம் விழுந்து நான் அந்த தப்புலாம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுந்த பிறகு திரும்பி அவங்களையும் கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு பிரச்சனையில் இந்த பணம் கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மொத்த பிரிண்டிங்கும் மொத்தமாக பிரிண்ட்டு முடித்தது வந்து அவர் தான். இது நார்மலாக பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பூஜை பண்ணி அந்த இது வந்து சுவிட்ச் ஆன் பண்ண வைப்பாங்க. அது மாதிரி இந்த சம்பவத்துலேயும் பார்த்திங்கன்னா மே மாதம் ஃபஸ்ட்டில் தான் வந்து 1959 இவர் சுவிட்ச் ஆன் பண்ணி மொத்தத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் தான் பிரிண்டிங்கே ஆரம்பிக்கிறாங்க. பிரிண்டிங் ஆரம்பித்து ரொம்ப பர்ஃபெக்டாக வருது அந்த பிரிண்டிங்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷீட் ஃபுல்லாக நோட்டு இருக்குது, ரூபா நோட்டு, ஃப்ரண்ட்டும் பேக்கும். அதுக்கப்புறம் இதை அந்த மேனுவலாக கட்டிங் மிஷின் ஒன்று தனியாக வாங்கி வச்சுருக்காங்க. அந்த கட்டிங் மிஷினுக்குள்ளே இது மொத்தமாக போகுது. அது போகும்போது ரோவாக கட் பண்ணுறாங்க. அப்புறமா அதை ஈச் இது வரைக்கும் செப்பரேட் கரன்சி நோட்டாக தனித்தனியாக செப்பரேட் பண்ணுற மாதிரி அதை செப்பரேட்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்டில் பண்ணுறாங்க. ஸோ இது மே மாதம் 4ஆம் தேதி இவங்க மொத்தமாக எல்லாம் அந்த பிரிண்ட் அவுட்லாம் பண்ணி முடித்து மொத்தமும் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா வர்த்து அந்த கள்ள நோட்டு அச்சடிக்கப்பட்டிருக்கு. இதில் 2.5 லட்ச ரூபாயை ஒரிஜினல் மணியை, இது ஃபேக் கரன்சி இல்லை, ஒரிஜினல் மணியை ஆண்டனிக்கு கொடுக்குறாங்க ஒரு சம்பளமாக. ஏன்னா அவருனால தான் இவ்வளோ விஷயம் பண்ணாங்க அப்படிங்கிறனால அவர் குரியகோஸ் அப்புறம் அந்த கூட இருந்த அவர் ஹமீது இவங்க டீமுக்காக அவங்க மொத்தமும் கேஷை கொடுத்து 2.5 லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த கேஷை எடுத்துக்கிட்டு அவர் அங்கே போகணும்ல, கேரளாவுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி எஸ்ஐ பத்மநாபனை எஸ்கார்டு போட்டு அனுப்புகிறாங்க. அவங்க சேஃபாக அவங்க ஊருக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ எஸ்ஐ பத்மநாபனுக்கு ஒரு கமிஷன் கிடைக்குது இதுலேயும். பட் இதில் ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்போதே இவங்க வந்து உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இவரே வந்து ஒரு பழனி கவுண்டர்னு ஒருத்தருக்கு இந்த கிருஷ்ணனே என்ன பண்ணுறாரு, ஆர்வ மிகுதியில் உடனடியாக அன்னைக்கு அந்த பிரிண்டிங்லாம் போட்டு முடித்த அன்னைக்கு மே மாதம் 4ஆம் தேதி 1959 ஒரு 10,000 ரூபா ஒரு பழனி கவுண்டர்னு ஒருத்தருக்கு நூல் வாங்கினதுக்கு பணம் கொடுக்கணும். அவருக்கு உடனடியாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுறாரு, அவருக்கு கேஷை கொடுத்துட்றாரு. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வந்து இதே மாதிரி ஒரு காட்டன் இது சப்ளை பண்ண மெர்ச்சன்ட்ஸு, அந்த காட்டன் மெர்ச்சன்ட்ஸுக்கெலாம் வந்து தனித்தனியாக அவங்களுக்கு ஒரு 75,000 ரூபா தனியாக பணம் செட்டில் பண்ணுறாரு. அதில் ஒரு சிலர் ஃபேக் கரன்சின்னு கண்டுபிடிச்சி அவங்க ரிட்டன் கொண்டு வந்து இந்த மாதிரி போலி நோட்டாக இருக்குது பார்த்து வாங்கலையா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன்ட்ட கேட்குறாங்க. உடனே இவர் ஐயோ கவனிக்கலையே அப்படின்னு சொல்லி உடனடியாக என்ன பண்ணுறாரு, அவங்கள்ட்ட கொடுத்த காசெல்லாம் வாங்கிட்டு ஜென்யூன் பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு பயம் வருது,
இதை நம்ம பிரச்சனையில் மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்ததுனால என்ன பண்ணுறாருன்னா மொத்த கரன்சியில் எடுத்து, அதாவது அந்த தம்புன்னு சொல்லக்கூடிய அந்த நபரும் பெரியசாமிகிட்டையும் கொடுத்து மொத்த பணத்தையும் அதை பண்டில் பண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுத்து, நீங்கள் எப்படியாவது செட்டில் இதை வந்து வெளியில் டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து, இந்த மணிக்கு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம்னு பிரியுது. அப்படி பிரியும் போது அதில் ஒரு பணம் தான் ஜார்ஜுக்கு வருது. அந்த ஜார்ஜுக்கு வந்த பணம் தான் வந்து அப்புறம் வரதராஜ செட்டிக்கு வந்து அந்த அவர் கையில் இருந்த 32 கரன்சி ஃபேக் கரன்சி நோட்டில் 11 கரன்சி ஒரு ட்ரேடர்கிட்ட போய் மாட்டும் போது அவர் ஒரு புகாரை கொடுத்து, இந்த புகார் மொத்தமும் இது மூலமாக தான் வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளவும் வந்த பிறகு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் அலர்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு, உடனடியாக அந்த தம்புவுக்கும் பெரியசாமிக்கும் இன்னொரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. உடனடியாக அவங்க 2 பேரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இருக்கிற மிஷினு, அந்த பேப்பர் கட் பண்ணுற மிஷினு, அப்புறம் ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ண மிஷினு, அப்புறம் ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ண மிஷினு, அப்புறம் இந்தியன் மேடு அந்த சன்லைட் பிரிண்டிங் மிஷின், ஆஃப்செட் மிஷினு, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டோட நைட்டாக தூக்கி போட்டுக்கிட்டு கொண்டு போய் அங்கேயே வந்து வேறு சில டிஸ்மேண்ட்லிங் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில கம்பெனி இருக்குது கோயம்புத்தூரில். அந்த கம்பெனிக்கு கொண்டு போய் கொடுத்து மொத்தத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த டிஸ்மேண்டில் பண்ணால் மட்டும் பத்தாது, எல்லாத்தையுமே உருக்கி அதை ஒரு அயனாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் விசாரணையில் இந்த வழக்கு விசாரணை வரும்போது, இந்த வழக்கில் ஒவ்வொருத்தராக கைதாகும்போது இந்த தம்பு பெரியசாமியோட கன்ஃபெஷன் பேஸ் பண்ணி எங்கே கொண்டு போய் கொடுத்தாரோ அங்கே போய் பார்த்தா ஒரு சில பொருட்கள் வந்து அதாவது இந்த ஜெர்மன் கம்பெனியும் அப்புறம் அந்த ரஷ்யன் கம்பெனியோட ஒரிஜினல் பீஸ் பார்ட்டே வந்து அங்கே அதை வந்து உருக்காமல் அங்கேயே இருக்குது. அதெல்லாம் போலீஸ் ரெக்கவரி பண்ணாங்க. அதுவும் ரொம்ப குரூஷியலான ஒரு எவிடன்ஸாக இருந்தது போலீஸுக்கு. அதே மாதிரி ஏற்கனவே இவர் அந்த டெல்லி செட்டு வாங்கினாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆஃப் செட்டு, அந்த சன்லைட் ஆஃப் செட் பிரிண்டிங் மிஷின் வாங்கினது வந்து 1718 ரூபா கொடுத்து வாங்குறாரு. அவரும் இது செக்கு கொடுத்து வாங்கியிருக்காரு. அந்த பொருளும் வந்து இவரோட அக்கௌண்ட்டில் இருந்தால் போயிருக்கு. ப்ளஸ் அந்த டெலிவரியும் இவரோட கம்பெனிக்கு, அதாவது அந்த அவங்களோட ஜனார்தனா டெக்ஸ்டைல் மில்லுக்கு வந்து டெலிவரி ஆனது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதையும் வந்து போலீஸ் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க ஏற்கனவே வாங்கின ஜெர்மன் கம்பெனி, ரஷ்யன் கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணி வாங்கினது, இதெல்லாம் டெலிவரி நேரடியாக அங்கே கொடுக்கல. அவங்களோட இன்னொரு கம்பெனி புள்ளிக்காரன்னு சொல்லக்கூடிய இன்னொரு டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு தான் அனுப்பப்பட்டிருந்தாலும் அதோட ட்ரேசஸையும் போலீஸ் வந்து அது வந்து கண்டுபிடிச்சி ஸ்மெல் பண்ணி அதையும் ஐடென்டிஃபை பண்ணி ட்ராக் டவுன் பண்ணி இது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு, எங்கே வந்து ரீச் ஆச்சு, டெஸ்டினேஷன் என்னன்ற எல்லா நெட்வொர்க்கையும் மொத்தமாக ஸ்க்ரீன் பிளேயர் மாதிரி மொத்த ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க போலீஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா க்ளோஸ் நீட் பண்ணுறாங்க. இந்த கேஸில் எப்படி ஒவ்வொருத்தரும் இன்வால்வ் ஆகிறாங்க, இவங்களோட டைப்பில் எப்படி ஒவ்வொருத்தராக வந்து சிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து இந்த கேஸில் ஒவ்வொருத்தராக அந்த கைது பண்ண பிறகு இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் தொடர்ந்து நடக்குது. அதாவது இப்போ நம்ம இந்த சில வழக்குகளில் பார்க்குறோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டே வந்து ஆர்டர் போட்டுரும், இந்த வழக்கு ரொம்ப சீரியஸான வழக்கு, அதனால் நீங்கள் தொடர்ந்து எவ்ரிடே இந்த வழக்கை விசாரித்து வித்தின் 3 monthஸில் முடிச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி இந்த வழக்குலையும் அப்போதைய அரசு என்ன பண்ணாங்கன்னா, அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ அவங்க இமீடியட்டாக இதுக்கு ரொம்ப சீரியஸான விஷயமாக எடுத்துக்கிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த வழக்கு விசாரணைக்காக ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜே அப்பாயின்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் தான் இந்த வழக்கு விசாரணை சென்னையில் நடந்தது. அந்த வழக்கு விசாரணை நடக்கும்போது 80 நாள் தொடர்ந்து நடந்து 80வது நாள் வேர்டிக்டே கொடுக்கப்பட்டது. அதில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டதில் இது ஒவ்வொருத்தருந்தும் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பக்கங்கள் கொண்ட அந்த டெப்போசிஷன் டோட்டலாக அவ்வளோ டேட்டா வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதில் கைதான ஒவ்வொருத்தருக்கும் எஸ்ஐ பத்மநாபன்லேருந்து எல்லாருமே, கிருஷ்ணன்லேருந்து ஒவ்வொருத்தரோட ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி அது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதில் வந்து அந்த ஸ்பெஷல் கோர்ட்டு வந்து இமீடியட்டாக இந்த வழக்கு விசாரணையை 1960 இந்த ஜூலை மாதம் 27 வேர்டிக்டே கொடுத்துட்டாங்க. கைதான நபர்கள் எல்லாருக்கும் உள்பட அந்த கிருஷ்ணன், அப்புறம் ஆண்டனி, அப்புறம் கேஎஸ்பி மணி, இதில் தொடர்புடைய மற்ற எல்லாருக்குமே சேர்த்து வந்து மொத்தமாக
10 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இமிடியேட்டாக அவங்கள சிறையில் அடைச்சாங்க. அதுவும் வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் ஜூலை 27 ஆர்டர் போடுறாங்க. ஜூலை 28, 29களெலாம் வந்து தொடர்ந்து செய்தித்தாள்களில் இதுதான் பிரதானமான செய்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் அப்பீலுக்கு போனாங்க ஹைகோர்ட்டுக்கு. அப்பீலுக்கு போய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ரொம்ப ஜாஸ்தி, எனக்கு கம்மி பண்ணுங்கன்னு கேட்டாங்க. இதே மாதிரி தான் ஒரு சில சம்பவங்களில் ஈவன் சரவணபவனில் அண்ணாச்சி கூட பார்த்திங்கன்னா, அது இவர் அப்பீலுக்கு போய் தான் திரும்பி வழக்கில் போய் மாட்டி இவர் ஆயுள் தண்டனையாக மாறிச்சு. அவரோட வழக்கு அவர் நார்மலாக 10 வருஷ சிறை தண்டனை வந்து ஆயுள் தண்டனையாக மாறிச்சு. அதே மாதிரி எஸ்ஏ ராஜா கேஸ்லேயும் அவருக்கு வந்து அப்பீலுக்கு போகும்போது அது மாறி திரும்பி அவர் ஆயுள் தண்டனையாக மாறி திரும்பியும் அப்பீலுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டில் அவரை விடுதலை பண்ணாங்க. ஸோ அது மாதிரி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அப்பீலுக்கு போகிறாங்க. பட் இந்த வாட்டி இவங்களுக்கு ஃபேவராக தான் வந்தது. 10 வருஷ சிறை தண்டனையை 62 ஆகஸ்ட் மாதம் 1962 2 வருஷம் சிறைக்குள்ளே இருக்காங்க கன்விக்ஷன் ஆகி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிறை தண்டனையை 7 ஆண்டாக குறைச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் 62லேருந்து 67 இவங்க மொத்தமாக எல்லோரும் வந்து சிறை தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ யாரும் உயிரோடு இல்லை இந்த டீமில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் இன்றைக்கும் இந்த வழக்கோட தன்மை இதை வந்து ஒரு பெரிய கேஸ் ஸ்டடியாக போலீஸ் விசாரணை மட்டும் கிடையாது. இது எப்படி ப்ராசிக்யூஷன் எப்படி வந்து சப்மிட் பண்ணாங்க, போலீஸ் தரப்புலேருந்து போலீஸ் சாட்சியங்கள் எப்படிலாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, அது எப்படி கேஸாக அதை வந்து ட்ரையல் கோர்ட்டில் நடத்துனாங்கன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய கேஸ் ஸ்டடியாக இது வந்து போலீஸுக்கு மட்டும் கிடையாது, லாயர்ஸும் இதை எடுத்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. அப்புறம் செக்யூரிட்டி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஆர்பிஐ வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு 1960 இந்த சம்பவம் கள்ளநோட்டு அடிக்கப்பட்ட பிறகு தான் வந்து ரொம்ப சீரியஸாக சில முக்கியமான குறியீடுகள், அந்த வாட்டர் மார்க் மாதிரியான விஷயங்கள், அதுவும் வாட்டர் மார்க் ஏற்கனவே இருந்தது, அது இல்லாமல் இன்னும் சில ரொம்ப ஹிடன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளே இம்பைப் பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரி யாரும் வந்து அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக காப்பி பண்ண முடியாத அளவுக்கு ரெடி பண்ணாங்க. இருந்தாலும் இப்போ 2005 காலகட்டத்தில் கூட ஒரு சில டீம் வந்து தொடர்ந்து கள்ளநோட்டு அச்சடிக்கிறது இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட டோட்டல் மணி வேல்யூவில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 0.1%, ஆல்மோஸ்ட் 1% வரைக்கும், 1% வரைக்கும் இல்லை, அதுக்கு கொஞ்சம் கம்மியாக அந்த அளவுக்கு வந்து முழுக்க இந்த ஃபேக் கரன்சி சர்க்குலேஷனில் இருக்குது. அது வந்து பாகிஸ்தான்லேருந்தும் பங்களாதேஷ் மூலமாகவும் சில இந்த பண பரிவர்த்தனைகளாக வந்து இந்த இல்லீகல் ஃபேக் கரன்சி வந்து சப்ளை பண்ணப்படுது அப்படின்றதெல்லாம் கூட இப்போ வரைக்கும் கண்காணிக்கப்பட்டு வருது. இருந்தாலும் திருடு பண்ணுறவன் திருடிக்கிட்டு தான் இருக்கான், அதே மாதிரி கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிச்சுட்டு தான் இருக்கான்ற மாதிரி இவங்க கள்ள நோட்டு அச்சடிக்கிறவன் இன்னும் அச்சடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். பட் ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சேஃப்டி ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வருஷத்துலேயும். இப்போயும் அவங்களோட அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஆர்பிஐயோட வெப்சைட் போனீங்கன்னா இந்த ஃபேக் கரன்சி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் 1959, 60 தான் இந்த சம்பவம். 100 நோட்டு யாராவது நீட்டினாங்கன்னா வாங்க மாட்டேன்ட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பயம், குறிப்பாக கோயம்புத்தூரில் ரொம்ப பீதியே ஆனாங்க. ஏன்னா அது உண்மையான நோட்டாக ஃபேக் கரன்சியாக நிறைய பேருக்கு தெரியாதனால அந்த கைது சம்பவத்துக்கு ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் இந்த இம்பேக்ட் இருந்துகிட்டே இருந்தது. ரூபா நோட்டை கொடுத்தா யாரும் வாங்குகிற அளவுக்கு இல்லாமல் நிறைய பேர் பயந்து வாங்காமல் அவாய்ட் பண்ணாங்க, அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ இந்த வழக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதுக்காக இந்த பர்டிகுலர் கேஸை, இந்த சம்பவத்தை சொன்னேன். இதே மாதிரி இன்னொரு காணொலியில் நம்ம வித்தியாசமான ஒரு சம்பவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.